இப்படி தான் வடிவேலை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மேடைகளிலும் சினிமாக்காரன் பின்னாடி போகாதன்னு சொல்லி தலைவர் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒட்டுமொத்த நபரும், குறிப்பா இந்த திமுக சினிமாக்காரன் காலிலேயே போய் விழுந்து கிடக்குற. ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சினிமா பிரபலங்களா மேடை ஏத்துற. கரெக்டுங்களா? விஜய் சேதுபதியை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற, கார்த்தியை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற, மணிகண்டனை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற. ஒத்த சாம்பாருக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்தாங்க சத்துணவு சாம்பாருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? டிடி குடிச்சு பார்த்துட்டு ஐயோ அப்பா இப்படி ஒரு சாம்பாரை சாப்பிட்டதே இல்லை. ஏம்மா எத்தியோப்பியா இருந்தியா என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்போது இவர்கள் முழுக்க முழுக்க விளம்பரமாடலாக இருந்து இதில் குறிப்பாக நம்ம இதையும் பேசணும். பிரகாஷ்ராஜ் ஏதாவது ஒன்றா புரட்சியாக பொங்குவார். அவரை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சுட்டு, அண்ணே நல்லா பேசினானா பிரகாஷ்ராஜ் சேகர் பாபு சூப்பராக பேசுனீங்க, நல்லாட்சி கொடுக்குறான்னு சொல்லுங்கள், நல்லாட்சி கொடுக்குறான்னு சொல்லுங்கள். கேட்டு வாங்கினா என்னம்மா? கேட்டு வாங்கினா என்ன? நம்ம தான் சொல்லணும் நல்லாட்சி கொடுக்குறான்னு. மக்கள் சொல்லணும். ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு பெண்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் வெளியில் வந்துட்டு நைட்டு நீங்கள் வேலைக்கு வரீங்கம்மா, திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்களா இல்லையா?